ஏய் என்னது, நேத்து நீ ஜீசஸ் ஃபிலிம் பார்த்தியா? பார்த்தேன் டெபரால். எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு. ஆமாம், நாங்களும் பார்த்தோம். எங்களுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏசப்பா நமக்காக தான் அவ்வளோ பாடுகள் பட்டாரு. ஆமாண்டி, பாவண்டி அவரு அவ்வளோ பாடுபட்டாரு. பாவம், கஷ்டமா இருந்தது எனக்கு. எதுக்கு தெரியுமா? அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இந்த உலகத்தில் மனுஷனாக அவ்வளோ பாடுகள் பட்டாரு. ஏய் ஏய் பாவு, நீ பாத்தியாடா நீ? ஆமாம் தெபரா, எல்லாம் பார்த்தோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் தான் பார்த்தாங்க ஜீசஸ் ஃபிலிமு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கெல்லாம். ஏய் தெபரால், நேத்தியானே அந்த பொண்ணை அடிச்சே நீ? ஆமாண்டா, எப்பப்பா அவ என்ன நட்ட நட்ட நட்டன்றான். அதான் ஒன்று டொக்குன்னு கொடுத்தேன் நான். ஏய் பாவம் அந்த பொண்ணு, அவள் ரொம்ப வலி பழுகுது. அவள் அழுதுட்டான். அவன் அழுத எனக்கு என்ன? அப்படிலாம் சொல்லக்கூடாது டெபரால். ஏசப்பா நம்மக்கிட்ட அன்பு கூறுறது போல நம்மளும் பிற இடத்துல அன்பாக இருக்கணும். போடி, எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லை. நானும் மன்னிக்கலாம் மாட்டேன். எனக்கு தப்பு செய்ய நான் தப்பு செய்வேன், அவளை அடிப்பேன். அப்படிலாம் சொல்லாத. ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிச்சார்ல, அது போல நம்மளும் மற்றவங்க பாவத்தை மன்னிக்கணும். அதனால தான் உலகத்தில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு நாள் ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள்லாம் ஒருத்தர் ஏசப்பா கிட்ட போயிட்டு, நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும், 7 வாட்டியான்னு கேட்டார். அதுக்கு ஏசப்பா 70 வாட்டி மன்னிக்கணும்னு சொன்னார். அப்படின்னா நமக்கு தப்பு செய்கிறவங்கள நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக மன்னிச்சுட்டே தான் இருக்கணும். ஏசப்பாவும் அப்படி தானே செய்கிறாரு. ஆமாண்டி தெபரா, ஏசப்பா நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால நம்ம பாவம் செய்தால் கூட பரவாயில்ல, இவனுடைய பாவம் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்து நம்ம பாவங்கள்லாம் ஏற்றுக்கொண்டாரு. நம்ம அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆனால் ஏசப்பா அதெல்லாம் மன்னிச்சுட்டு நம்ம மேலே அன்பு கூர்ந்தாருல்ல, நம்மளும் மற்றவங்கள மன்னிக்கணும். அப்படியா? அதுதான் நான் ஏசப்பா சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறிச்சாரு. சரி சரி, நான் கூட இனிமேல் எல்லாரும் மன்னிச்சிடுறேன். நானும் நல்ல பிள்ளையா வாழறேன். டெபரால், வெரி குட், சூப்பர்.